Chapter number 5, sum number 7. Amal and Vimal are partners in the firm, sharing profit and loss in the ratio of 7:5. The old ratio 7:5. Their balance sheet as on 31st March 2019 is as follows. Liability side capital account கொடுத்திருக்காங்க. அமல் அண்ட் விமல் இது கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு பேலன்ஸ் ப்ராடவுனா அவங்க அக்கௌண்ட்டுக்கு எடுத்துட்டு போகணும். நெக்ஸ்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் கொடுத்துருக்காங்க. இதை டிவைட் பண்ணி கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும். இதே லைபிலிட்டி சைடில் கொடுத்துருந்தா ப்ராஃபிட்டு, அசட் சைடில் கொடுத்துருந்தாங்கன்னா அது லாஸ்ன்னு ட்ரீட் பண்ணிக்கணும். லேண்டு, ஃபர்னிச்சர், ஸ்டாக்கு, டெட்டாஸு, பேங்க்கு இதில் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இன்க்ரீசஸா டிக்ரீசஸான்னு பார்த்து ரிவாலுவேஷன் அக்கௌண்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும். நெக்ஸ்ட்டு Nirmal is admitted the new partners. New partners are admission ஆகுறாங்க 1/4/2018 by introducing the capital is 30,000. அவங்க 30,000 இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இதை எங்கே எடுத்துகிட்டு போகணும்னா கேபிட்டல் அக்கௌண்ட்டில் நியூ பார்ட்னர்ஸ் அக்கௌண்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும். அண்ட் ஷேரிங் இந்த ஃபியூச்சர் ப்ராஃபிட்டை சப்ஜெக்ட் டு த ஃபாலோயிங் அட்ஜஸ்ட்மெண்ட். ஸ்டாக் டு பி டெப்ரிசியேட்டட் 5,000. டெப்ரிசியேஷன்னா உங்களுக்கு டிக்ரீசிங் த வேல்யூ ஆஃப் அசட்ஸ் ரீவாலுவேஷன் அக்கௌண்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும். ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸ் டு பி கிரியேட்டட். ரீவாலுவேஷன் கிரியேட் பண்ணும் போது லாஸ் அதுவும் ரீவாலுவேஷன் அக்கௌண்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும். லேண்ட் டு பி அப்ரிசியேட்டட் பை 20,000. லேண்டோட வேல்யூவேஷன் இன்க்ரீசஸ் ஆகுது, அந்த ப்ராஃபிட் மாதிரி எடுத்து ரீவாலுவேஷன் அக்கௌண்ட்டுக்கு நம்ம எடுத்துகிட்டு போகணும். ப்ரிப்பேர் த ரீவாலுவேஷன் அக்கௌண்ட் அண்ட் கேபிட்டல் அக்கௌண்ட் ஆஃப் பார்ட்னர்ஸ் ஆஃப்டர் அட்மிஷன். எப்படி கால்குலேட் பண்ணுறதை பார்க்கலாம். சம் நம்பர் 7ல் ரீவாலுவேஷன் அக்கௌண்ட்டு டெட்டார் கிரெடிட்டார் ரெண்டு சைடு எடுத்துக்கணும். டூ ஸ்டாக்கு டெட்டா சைடில் 5,000 தென் இது வந்து டெப்ரிசியேஷன் அர்த்தம். டூ ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸ் கிரியேட்டட் 3,000 பை லேண்ட் 20,000. இந்த டோட்டல் வந்து உங்களுக்கு 20,000. 20,000ல் 5,000 + 3,000 8,000. இந்த 8,000 20,000ல் சப்ராக்ட் பண்ணால் 12,000 வருது. இந்த 12,000 என்ன பண்ணணும், அமல் அண்டு விமலுக்கு டிவைட் பண்ணி கொடுக்கணும். 12,000 × 7 / 12 7,000 வருது. விமலுக்கு கேபிட்டல் அக்கௌண்ட் போட்டு 12,000 × 5 / 12 5,000 வருது. 7,000 5,000 is 12,000. இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 5,000 + 3,000 + 12,000 ஆட் பண்ணால் 20,000 வருது. சார் டெட்டா சைடும் 20,000 கிரெடிட்டா சைடும் 20,000 ஆகுது. ஸோ நெக்ஸ்ட்டு கால்குலேட்டிங் கேபிட்டல் அக்கௌண்ட்டு. கேபிட்டல் அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணுறோம். இப்போ ஆல் த நியூ பார்ட்னர்ஸையும் சேர்த்து கேபிட்டல் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம். டெட்டா சைடு அண்ட் கிரெடிட்டா சைடு. இப்போ பர்டிகுலர்ஸ் அமல், விமல் அண்ட் நிர்மல். டேட்டு பர்டிகுலர்ஸ் அமல், விமல் அண்ட் நிர்மல் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம். இப்போ கிரெடிட்டா சைடில் பை பேலன்ஸ் ப்ராடவுன் 70,000 50,000 எழுதணும். பை பேங்க் அக்கௌண்ட்டுன்னு எழுதி ஒன்லி நிர்மலுக்கு மட்டும்தான் எழுதணும். அந்த அவர் இன்ட்ரடியூஸ்டு கேபிட்டல் போட்டிருக்காரு. பை ரீவாலுவேஷன் அக்கௌண்ட்டு 7,000 5,000 இஸ் த ரீவாலுவேஷன் ப்ராஃபிட் ரெண்டு ஓல்டு பார்ட்னர்ஸ்க்கு டிவைட் பண்ணது. பை ப்ராஃபிட் அண்ட் லாஸு 24,000 கொடுத்துருக்காங்க லைபிலிட்டிஸில். 7 / 12 14,000 இஸ் த அமல். 24,000 × 5 / 12 இஸ் கால்குலேட்டிங் த விமலுக்கு 10,000 வருது. இப்போ நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஸோ நிர்மல் டோட்டல் 30,000, விமல் டோட்டல் ஆட் பண்ணால் 50,000 5,000 10,000 ஆட் பண்ணால் 65,000 வருது. அமலோட கால்குலேட்டிங் பண்ணால் 70,000 7,000 14,000 ஆட் பண்ணால் 91,000 வருது. இந்த பேலன்ஸு டெட்டா சைடில் 2 பேலன்ஸ் கேரி டவுன் போட்டு 91,000 65,000 30,000 இதை தான் டோட்டல் போடுறோம். 91,000 65,000 30,000 2 பேலன்ஸ் கேரி டவுன் நெக்ஸ்ட் இயரில் பேலன்ஸு ப்ராடவுனாக மாறும். பை பேலன்ஸ் ப்ராடவுன் 91,000 65,000 30,000. இந்த சம் இதோட முடியுது. இந்த சம்மை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.